இது வந்து ஃபஸ்ட்டு கோட் அடிச்சுது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு கோட் அடிக்கிறீங்க அப்படின்னா ரஃப்பாக தான் இருக்கும். நம்ம வந்து 120 வாட்டர் நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்ம இப்படி கை வைக்கிறோன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், வழவழன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு தேய்க்கணும். நம்ம செம்ம கை ஓட்டி விட்டால் வராது. அந்த செம்ம கை ஓட்ட இந்த முன்சம்மா எடுத்து போயிடுது. இதுமாதிரி தேய்ச்சாக்கா நல்லா ஷைனிங் வராது. இது ரஃப்பாக தான் இருக்கும், மொத்தமாக இருக்கும் பால் தேய்ச்சாக்கா. அது மாதிரி தேய்க்கக்கூடாது. நல்லா தேய்க்கிறது வந்து நல்லா அந்த மரம் வரக்கூடாது, நல்லா அந்த ரஃப்பும் போயிடணும். நல்லா ஸ்மூத்தாக வழுவழுன்னு தேய்க்கணும். அப்படி கை வச்சா நல்லா வழுவழுன்னு போகணும். இது மாதிரி பிசிறே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு தேய்க்கணும். இது வந்து ஃபஸ்ட் கோட் அடிச்சுது. இதுக்கு மேலே செகண்ட் கோட் அடிக்கணும். செகண்ட் கோட் அடிச்சுட்டு அதையும் இது மாதிரி நல்லா தேய்க்கணும். இது மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நிற அடங்க தேய்க்கணும். இது மாதிரி மட்டத்தில் வந்து நிறலாம் இருக்கும், அதெல்லாம் போகிற அளவுக்கு தேய்க்கணும். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் உட் பாலிஷ் ஒர்க் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேய்க்கணும், இந்த மாதிரி நல்லா தேய்க்கணும். தேய்க்கிறது மட்டும் குறையவே கூடாது. தேய்க்கிறது தான் உட் பாலிஷே நல்லா ஒரு ஷைனிங் தரும். டோர் வந்து வேங்க மரத்தை வந்து ஃபுல் ஒர்க் வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.